அவையோர் அனைவருக்கும் வணக்கம். பசிக்கே மருந்தாய், உயிர்க்கே உறவாய், நம் வாழ்க்கையின் அடிப்படையே உணவாய், அதன் பெருமை உணர்த்தும் சிறு முயற்சிதான் நான் இன்று பேசப்போகும் தலைப்பு உணவே மருந்து. உண்டி முதற்றே உணவின் பிண்டம் என்று புறநானூறு கூறியபடி நம் உடல் ஆரோக்கியமாக இருக்க உணவு மிகவும் முக்கியமானது. நோயற்ற வாழ்வினை வாழ உணவு மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இருப்பினும் நாம் என்ன உண்கிறோம் என்பதுதான் நம் உடல் நலத்தையும் வாழ்நாளையும் தீர்மானிக்கிறது. உணவே மருந்து என்று இருந்த நாம் இன்று மருந்தே உணவிற்கு தள்ளப்பட்டுள்ளோம். காரணம், இன்றைய இயந்திர சூழலில் நாகரிக வளர்ச்சி, மேல்நாட்டு மோகம் என நம்முடைய இயற்கையான உணவு முறைகளை மறந்து அனைவரும் உடலுக்கு தீங்கு தரக்கூடிய துரித உணவுகளையே பெரிதும் சாப்பிடுகிறோம். இன்று பீட்சா, பர்கர், குளிர்பானம் போன்ற உணவுகளை சாப்பிட்டு உடல் பருமன், இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் என அவதிப்படுகிறோம். நம் பாரம்பரிய உணவை மறந்ததன் விளைவாக உணவே மாத்திரைகள் என்றாகிவிட்டது. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றியுனேன் என்ற திருவள்ளுவர் கூறியபடி நாம் உண்ட உணவு செரித்த பின் உண்டால் நமக்கு மருந்தே தேவையில்லை. நாம் தினமும் சத்தான உணவுகளையே உண்ண வேண்டும். காய்கறிகள், பழங்கள், தானியங்கள், சிறுதானியங்கள், பருப்பு வகைகள் போன்றவை நம் உடலுக்கு வலிமையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் தருகின்றன. உதாரணமாக, மஞ்சள் மார்பு சளி போக்கும், சீரகம் வயிற்று சூட்டை தணிக்கும், இஞ்சி செரிமானத்திற்கு உதவும், கீரைகள் இரத்த சோகையை நீக்கும். பருப்பு வகைகளில் உடலுக்கு வலு சேர்க்கும் புரத சத்து நிறைந்துள்ளது. சிறுதானியங்களான கம்பு, சோளம், வரகு, திணை, ராகி போன்றவை சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்தது. இப்படி ஒவ்வொரு உணவும் ஒரு மருந்தாக செயல்படுகிறது. நம் வாழ்வின் நலனும் நம்பிக்கையும் நல்வழியும் நாம் உண்ணும் உணவில்தான் ஆரம்பிக்கிறது. இனி காலை உணவை தவிர்க்க கூடாது, அதிகம் தண்ணீர் பருக வேண்டும், இயற்கையான உணவுகளையே உண்ண வேண்டும் என சபதம் எடுப்போம். இன்று முதல் நம் உடலை காப்பாற்றும் முதல் மருந்து நாம் உண்ணும் உணவாகவே இருக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.